கழுவி கண்ணில் மட்டும் போட்டோம் நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். போ மெதுவா போ. சரிண்ணே. ஏலே இல்லைங்களே, ஏலே எடுபட்டு போய் உள்ளேலா பிள்ளையார தூக்கிக்கிட்டு எங்கல போறியே? ஏலே பின்ன நிக்காத, ஓடு ஓடுல. சேட்ட வலி மடிக்காத. நானே கை வலிக்கு தூக்கிட்டு போனேன், டம்முனு கீழே போட்ற போனேன். என்னத்துக்கு இப்படி வந்து வலி மடிச்சிட்டு இருக்க? தள்ளி போ. ஏலே அவரை எடுத்துக்கிட்டு எங்கல போறியே? வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. நல்ல நாள் அதுமா, மனுஷனை போட்டு பாடா படுத்தாதீங்க. ஒழுங்கு மரியாதையா பிள்ளையார கொண்டு வைக்க போறியா இல்லையா? ஆச்சி உனக்கு விஷயம் தெரியாதா? அவட கொண்டு போய் அப்படியே தண்ணில டம்முனு போட்டு கடைக்க போடும். அட பாவி பேவுல கெடுத்தானே கேட்ட. ஏலே இன்னைக்கு தானே பிள்ளையார வைக்கணும், இன்னொரு 10 நாள் கழிச்சுதான் கரைக்கணும். அது குழியும் தூக்கி கொண்டு வச்சு அன்னைக்கே கொண்டு தண்ணிக்குள்ள கொண்டு போட்டு வீடால. என்ன ஆச்சு சொல்லுத? என்னத்தை சொல்லுதனா? சோத்துக்கு உப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏலே கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஏமாமல சொன்னா பிள்ளையார கொண்டு இன்னைக்கு தண்ணிக்குள்ள போடணும்னு. அதெல்லாம் யாரும் சொல்லல. நான் தான் நினச்சிக்கிட்டேன் பிள்ளையோட அப்படியே வச்சு கும்பிட்டுட்டு அப்படியே டம்முன்னு தண்ணிக்குள்ள போட்டணும்னு. அதான் அண்ணன் சொன்னேன். அண்ணனும் ஆச்சி ஆசுவால அதுக்கு முன்னாடி கொண்டு போய் டம்முன்னு போடுறோன்னு சொன்னான். இல்ல எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கொலக்கட்டையை அவிச்சு வச்சு பிள்ளையார கும்பிடுறதுக்குள்ளேயும் பிள்ளையார தூக்கி கொண்டு தண்ணிக்குள்ள போட போறீங்களா? ஒழுங்கு மரியாதையா எடுத்த இடத்துல கொண்டு வைக்கிறீங்களா? என்னமா வருது? சடையாச்சி பிள்ளையார கொண்டு வச்சிடுவா. ஏ அப்பா, கொலக்கட்டையை திங்கிறதுக்கு முன்னாடியே என்ன கணக்காரு தூக்க முடியுதா? சரி சரி முடைக்காத, அதான் கொண்டு வச்சிட்டோம்ல. வர வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போயிட்டு. ஏலே நான் மட்டும் வரலனா தண்ணிக்குள்ள தூக்கி கொண்டு போட்டிருப்பீல்ல. பிள்ளையார விற்கிற விலைக்கு உடனே கொண்டு போய் கரைக்க போறான். நம்மள கரைக்க கடையில போய் இப்போ இன்னொரு பிள்ளையார வாங்கிட்டு வர முடியுமா? சரி டென்ஷன் ஆகாத. எல்லாரும் 10 நாள் கழிச்சு கரைக்கிறாங்க. நாம இப்பவே பிள்ளையார கரைச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு வேண்டியதான். அதுக்கு என்ன செய்யுது? அண்ணே நீ வேற சும்மா இருனே. கிளவி வர படு டென்ஷன்ல இருக்கு. நீ என்னத்தையாவது சொல்ல, உன்கிட்ட உடனே கோவத்துல தொத்த போதுனே. அங்க என்னத்துல அவன் காதுக்குள்ள குசு குசுங்கிற? ஒன்னும் இல்ல ஆச்சி, நாம தான் தப்பு பண்ணிட்டோம், அப்படிலாம் பண்ணாதானேன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயும் நீ ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? பாத்தியானே, நான் சொன்ன உடனே கிளவி அப்படியே பயந்து உள்ள போயிட்டு, இல்லைன்னா உன்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கோம். ஆமாடா தம்பி. சை, அந்த முருகேஷ் பைய பேச்ச கேட்டு நம்ம போய் ஆத்துல போய் உள்ளேற போடுறது போயிட்டோமே. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. சரி சரி வா, அப்படியே போய் என் மைனி கொலக்கட்டை வச்சுட்டாளா, பக்கத்து வீட்டுல எல்லாம் சுண்டல்ல வச்சுட்டாங்களா, எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம். அண்ணே அதெல்லாம் வேண்டானே, சுமதி பிள்ளை வீட்டுக்கு போகணே. அவ வீட்டுல தான் காலையில உன் அம்மா சுண்டல்ல வச்சு கொலக்கட்டை எல்லாம் வச்சு நம்மள சாப்பிட கூடும். வேற யாரும் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆமால, அதுவும் சரிதான். சுமதி வீட்டுல தான் சுமதி பிள்ளை நம்மள மதி கேட்டாலும் உன் அம்மா சுண்டல் கொலக்கட்டை எல்லாம் தரும். வா போய் பாப்போம். சரிண்ணே. ஆமல, வீட்டுல வச்சிருக்க கொலக்கட்டையும் சுண்டலையும் திங்க முடியாது. வீடு வீடா போய் திங்க போறேடா. அப்போமே இல்ல தம்பி, நாம பேசினது கலவிக்கு எப்படி காது கடிச்சு மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? அப்படித்தானே நானும் நினைச்சேன். நாம சத்தமா பேசிட்டோம்னு நினைச்சேன். அதான் கலவிக்கு காது காட்டுச்சு. வீட்டுல சுண்டலை வச்சு வச்சிருக்கேன், வீட்டுல கொலக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன். அதை செய்யாம தெரு தெருவா எவ வீட்டுல என்ன கொடுக்கான்னு போவது கலைதீரோ? இல்லாச்சி, அது ஒரு பண்ணுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்குள்ளேயும் உன் சத்தம் கட்டுட்டுல, இனிமே எங்க போடுது? ஒழுங்கு மரியாதையா வீட்டுல சாமியை கும்பிட்டுட்டு கொலக்கட்டையும் சுண்டலையும் தின்னுங்க. வீடு வீடா போனியே அம்பிடுதான். சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஏன் டென்ஷன் ஆகட? அப்படியே உள்ள போய் சாமி கும்பிட்டு ரெடி பண்ணு. இல்ல தம்பி, கிழவிக்கு பாம்பு காதுல. இவ அவுச்சதை நம்ம திங்காம போனோம்னு வச்சுக்கோ, நம்மள உண்டுல நாக்கிடுவா. கொஞ்சம் கூட இனிப்பே வைக்காம ஒரு கொலக்கட்டை அவுச்சு வச்சுக்கிட்டு இதான் கொலக்கட்டம்பா கல்லு கட்டியாட்டம் இருக்கும். வட என்ன செய்யறது? இன்னைக்கு நமக்கு விதிச்சது இதுதான் போல.
என்னத்துல பேசிக்கிட்டு இருக்கிய